ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஹெல்தி ரெசிபி தாங்க. கீரை கடையில் தான் பண்ண போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ கீரை கடையில் செய்கிறதுக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா சிறுகீரை எடுத்திருக்கேன். சிறுகீரை வந்திங்கன்னா 2 கட்டு எடுத்திருக்கேன். 2 கட்டு எடுத்து கீரையை நல்லா ஆஞ்சு சுத்தமாக வாஷ் பண்ணி 2-3 டைம் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த கீரையை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வேக வைக்க போகிறோம். அதுக்கு ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கிறேன். பாத்திரத்தில் நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற கீரையை ஆட் பண்ணிக்கிறேன். கீரையை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கு தண்ணி வந்து இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் தண்ணி மட்டும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், இதுவே போதுமானது. ஒரு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இதை மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் இந்த கீரையை தனியாக வேக வச்சு எடுத்துக்கலாம். இது ஒரு 5 நிமிஷம் வந்துச்சுன்னா போதும். ஒரு 5 நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் நம்ம இதை எடுத்து வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டு அடுத்து தாளிச்சுக்கலாம். அவ்வளோதான், இந்த ஸ்டேஜில் வெந்து வந்தால் போதும். இப்போ இதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இதுக்கு தாளிக்கிறதுக்கு வெங்காயம் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் நான் ஒரு 20 பல் எடுத்திருக்கேன். இப்போ தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றி கடுகு சீரகம் மட்டும் போட்டிருக்கேன். இப்போ இடித்து வச்ச வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். இடிச்சும் சேர்த்துக்கலாம், கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம், நம்மளோட விருப்பம் தான். நான் வந்து இடித்து சேர்த்துருக்கேன். இடித்து சேர்த்தா கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்குன்றதுக்காக இடித்து சேர்த்துருக்கேன். இது கொஞ்சம் ஓரளவுக்கு வதங்கி வரட்டும். கண்ணாடி பார்த்த அளவுக்கு வதங்கி வந்தால் போதும், ரொம்ப வதங்கணுன்றதுலாம் இல்லை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ இதில் வந்து மிளகா ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 3 மிளகா ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூடவே பார்த்திங்க அப்படின்னா கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நல்லா வதக்கிவிட்டு இதெல்லாம் வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம தக்காளி ஆட் பண்ணிப்போம். இது கூடவே இப்பயே வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நான் ஒரு தக்காளி பழம் மட்டும் கட் பண்ணி வச்சுருக்கேன். மீடியம் சைஸ் தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி ஆட் பண்ணி நல்லா தக்காளி மசிஞ்சு வதங்கி வரட்டும். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நான் வேக வச்சு வச்சுருக்கிற கீரையை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த கீரையை வந்து நல்லா கலரிக்குவோம். வெங்காயம் தக்காளி இதெல்லாம் ஒன்று சேர கலந்து விட்டுக்குவோம். இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 2-3 நிமிஷம் வதங்கினா போதும்.
இப்போ இந்த அளவுக்கு இருந்தால் ஓகே. இப்போ இதை வந்து நம்ம பார்த்திங்கன்னா மசிச்சுக்கலாம். நான் வந்து இப்போ மத்து வச்சு கடைஞ்சி எடுத்துக்கிறேன். நான் இது கடைஞ்சிட்டு நான் உங்களுக்கு ஃபைனலாக காமிக்கிறேன். அவ்வளோதாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு சிறுகீரை கடையல் ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.